ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஏன் சரியாக வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறேங்க. நான் வீடியோ போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஏங்க சரியாக வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சரியாக வீடியோ போட முடியல அப்படின்னா, பிரணீத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படுதுங்க. டெய்லியும் அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கணும். அதனால தான் ப்ராப்பராக வீடியோ போடுறதில்ல. நான் எப்படி பிரணீத்தை ஹேண்டில் பண்ணுறேன், அவனை எப்படி என்கேஜ் பண்ணுறேன், என்னென்னலாம் அவனுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இனி வர்ற வீடியோஸில் இதை பற்றி நல்லா ப்ரீஃபாக தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போ பிரணீத்தை பார்த்திங்கன்னா, நான் டெய்லியும் தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போகிறேன். அதுவும் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறேன், ராமநாதபுரம் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ காலையில் இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்னோடய திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ராவல் 1.5 மணி நேரம். அதே மாதிரி அங்கேருந்து திருப்பி ரிட்டன் வர்றது 1.5 மணி நேரம். அது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போயிடுது. அப்புறம் தெரப்பி 2 ஹார்ஸ் இப்போ பிரணீத்துக்கு ஏபிஏ தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஏபிஏ தெரப்பியில் 2 ஹார்ஸ் போயிடுது. அப்போது பார்த்திங்கன்னா இதுலேயே 5 மணி நேரம் போயிடுது. அதுக்கப்புறம் காலையில் நான் வீட்டில் இருந்து ஒரு 8:45க்கு கிளம்புவேன். ஸோ 8:45க்கு கிளம்பணும் அப்படிங்கிற போது அதுக்கு முன்னாடி பிரணீத்துக்கு குளிச்சு விடணும், பல் விளக்கி விடணும், அவனை ரெடி பண்ணணும், நான் ரெடி ஆகணும், சாப்பாடு ஊட்டணும். அங்கே போயிட்டு திரும்பி வர்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வைக்கணும், ஸ்நாக்ஸு, மில்க்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒரு 8:45 வரைக்கும் தாட்டுது. இதில் பார்த்திங்கன்னா 4 o'clock வரைக்கும் கரெக்டாக நான் ஆக்குப்பைடாக இருக்கேன். ஸோ 3 மணிக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவேன். அதுக்கப்புறம் பிரணீத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது, நான் சாப்பிட்றது, வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுன்ட்டு அதில் கொஞ்சம் டைம் போயிடுதுங்க. அப்புறம் 4 o'clockலேருந்து பார்த்திங்கன்னா, நான் போகிற தெரப்பி சென்டரில் ஷெட்யூல் கொடுத்து விட்டுருப்பாங்க. வீட்டில் நீங்கள் குழந்தைங்கள எப்படி மெயின்டைன் பண்ணணும். பிரணீத் ஒரு சிவியர் ஆட்டிஸ்டிக் சைல்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அவன். அதனால் அவனோட பிஹேவியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸ், டெய்லி லிவிங் லைஃப்பை சொல்லி கொடுக்கணும். வீட்லேயும் தெரப்பி கொடுக்கணும். அவனுக்கு வீட்டில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். பிஹேவியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். என்னென்ன பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறத எழுதணும். எழுதி கொண்டு போய் நம்ம அந்த பிஹேவியரை எப்படி குறைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டால் ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதை வீடியோஸ் எடுத்து கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ இதிலையே நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால, ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால தாங்க என்னால் வீடியோஸ் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே 2 days தான் லீவ் கிடைக்கிது. சண்டேயில் பார்த்திங்கன்னா, அங்கே மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் போகிறதுக்கு திங்ஸ்லாம் பேக் பண்ணி வைக்கிறது, ரெடி பண்ணி வைக்கிறது, ஷெட்யூல் போட்டு வைக்கிறது, ட்ரெஸ்லாம் துவைச்சி எடுத்து வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேலைகள் கரெக்டாக இருக்குது எனக்கு சண்டே. சாட்டர்டே 1 day தான் லீவு. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, திருப்பூரில் ஒரு கோவில் இருக்குது, திருமுருகன் பூண்டின்னு சொல்லிட்டு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லைன்னா பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, இதுலேயே எனக்கு ஃபுல் டைம் போயிடுது. அதனால் வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியலங்க. கண்டிப்பாக நான் என்னென்னலாம் பிரணீத்துக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், எப்படியெல்லாம் தெரப்பி கொடுக்குறேன், எப்படி அவனை டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுறேன். வீக்லி 1 வீடியோவாவது இந்த வீக்கில் இருந்தாவது போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டிசம் குழந்தை இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன பிஹேவியர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் இனிமேல் டிஸ்கஸ் பண்ணலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் இப்போ எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும். தெரப்பி கூட்டிகிட்டு போகணும், ஓடி இல்லைன்னா ஸ்பீச் 2ல் ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போகணும். டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கணும். வீட்டில் தெரப்பி கொடுக்கணும். ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி உங்கள் குழந்தையை இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னும் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.